ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா மெர்ஜ் டூ ஸ்ட்ரிங்ஸ் அல்டர்னேட்டிவ்லி. ஸோ நமக்கு வந்து இன்புட்டாக 2 ஸ்ட்ரிங் வரும். அந்த 2 ஸ்ட்ரிங்கை நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஒன்லேருந்து ஒரு கேரக்டரும் ஸ்ட்ரிங் டூலேருந்து ஒரு கேரக்டரும் அல்டர்னேட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ட்ரிங் 1ல் 3 கேரக்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் 2ல் 3 கேரக்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆல்டர்னேட் பொசிஷனில் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்லேருந்து வருது, பி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வருது, அப்புறம் பி, அப்புறம் கியூ, அப்புறம் சி அண்ட் ஆர். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்லையுமே ஈக்குவல் லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து S1ல் 2 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, S2ல் 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி மெர்ஜ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1லேருந்து ஃபஸ்ட் கேரக்டர் ஏ வரும், அப்புறம் ஸ்ட்ரிங் 2லேருந்து பி வரும், அப்புறம் பி, அப்புறம் கியூ. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 1ல் எந்த கேரக்டர்ஸுமே இல்லை. ஸோ இப்போ மீதி இருக்க பொசிஷன் எல்லாமே ஸ்ட்ரிங் 2லேருந்து ஃபில் ஆயிரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங் 1ல் 4 கேரக்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் 2ல் 2 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஏ வரும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 2லேருந்து பி வரும், அப்புறம் பி, அப்புறம் கியூ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 2ல் கேரக்டர்ஸே இல்லை. ஸோ இப்போ மீதி இருக்க கேரக்டர் சி அண்ட் டி வந்து ஃபில் ஆகிக்கும்.